அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் டிரோன். இந்த வீடியோ ஒர்க்கை பாருங்க. ஒரு முக்கியமான வீடியோ மக்களே. ஜயான் அப்படின்ற 7 வயசு குழந்தை டிஎம்டி நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தைய நம்ம காப்பாற்றணும்னா அந்த இன்ஜெக்ஷனுக்கு 24 கோடி ரூபாய் தேவைப்படுது. என்னால் முடிஞ்ச தொகையை நான் கொடுக்குறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சது ₹1 ₹2 கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நம்ம எல்லாரும் மாதிரியும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ வைக்கலாம். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் எப்படியாவது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது ₹1 ₹2 அந்த குழந்தைக்கு கீழே இருக்கிற யூபிஐ ஐடிக்கும் அந்த ஜிபே நம்பருக்கும் கொடுத்தீங்க, ஸ்ட்ரெயிட்டாக அந்த குழந்தையோட வீட்டுக்கே போயிடும். அந்த குழந்தைய எப்படியாவது நம்ம மீட் எடுத்து சந்தோஷமாக வாழ வைக்கலாம். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எப்படியாவது நம்ம ஜெயானை காப்பாற்றிக்கலாம். தேங்க்யூ. வீடியோவில் சொல்லியிருக்கிறபடி அந்த வியாதிக்கு பேர் டுச்சென் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. அது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகி கொண்டு போகும். இப்போ மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த வியாதியை ப்ரோக்ரஸ் குறைக்கிறதுக்கு. அந்த இன்ஜெக்ஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச இன்ஜெக்ஷன்ஸுக்கு இவர் சொன்னதின்படி ப்ரைஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்தியன் ருப்பீஸின் படி 24 கோடி. சரியா, முடிஞ்சவங்க இந்த நபருக்கு டொனேஷன் பண்ணி உதவி செய்யலாம். இந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு ஒரு வெட்கி தலை குனிகிற மாதிரி, ஒரு அவமானப்படுற மாதிரி ஒரு நிலை காரணம், எவ்வளவுதான் அறிவியலும் எவ்வளவுதான் ஆராய்ச்சிகளும் முன் வந்தாலும் இந்த ஆராய்ச்சி செய்கிறவங்க, இதை முன்னெடுக்கிறவங்க இந்த வார பேட்டர்ன் அந்த பேட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதனுடைய காப்புரிமையை குறைந்த அளவு விலைக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி நீ மனசு இருந்தால் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். எத்தனை உயிர்களை காப்பாற்றலாம். ஜோஷி பாருங்க, இந்த நோய் நிலையை மாற்றத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் கியூர் 100% இல்லை, 24 கோடி. உண்மையிலேயே ஆராய்ச்சிகளுக்கு நிறைய செலவிடுறாங்க. ஆனால் உலகத்தில் நீங்கள் பாருங்கள், ஆயுதங்களுக்கு எவ்வளவு செலவிடுறாங்க. ஆக மொத்தம் இங்கே மாற்றி ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தி வார விளைவுகளை மக்களுக்கு இலவசமாக கொடுக்கலாம், இல்லாட்டி குறைந்த செலவிலையாச்சும் கொடுக்கலாம் இல்லையா? 24 கோடிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி போடுறேன்னு சொல்லிச்சுன்னா யாரால முடியும்? உலகத்தில் இருக்க பணக்காரனாக தான் முடியும். ஏழைகளுக்கு மருத்துவம் இல்லையா? அப்போ இதை பார்க்கும் பொழுது ஒரு மருத்துவராக உண்மையிலேயே நான் வக்கி தலை குனிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துச்சு. எவ்வளோதான் அறிவியலும் விஞ்ஞானமும் வளர்ந்தாலும் அதுகளை வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. ஆமாம், நீங்கள் செய்கிற உழைப்பிற்கேற்ற ஊதியம் தேவை, கொள்ளை அடிக்கக்கூடாது சொல்லணும்னு சொல்லி தான் எனக்கு தோணிச்சுது. ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். தயவு செய்து முடிந்தவங்க இந்த பிள்ளைக்கு உதவி செய்யுமா, மனம் இருந்தால் உதவி செய்யுங்க. என்னோடய பர்சனல் அப்படி தேவைன்னு சொல்லி சொன்னால் இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.